என்ன கௌரி, ஏன் அழுவுற? என்னாச்சு? சொன்னதானே தெரியும். கையால் ஆகாத புருஷனை கட்டிக்கிட்டா இப்படிதான் அழணும். அப்படி என்னடி கஷ்டம் உனக்கு? சொல்றேன் கேளு. நீயே சொல்லு சந்திரா, பெத்த பையனுக்கு இப்படி ஒரு வியாதி வந்தா அதை குணப்படுத்தணும் தானே எந்த தாயும் நினைப்பா? அதுக்கு பணம் கேட்டா கொடுக்காம என்னை கை நீட்டி அடிக்கிறாரு அந்த மனுஷன். அதனால நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே என் புருஷனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நானே ஒரு வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நானே சம்பாதிச்சு என் புள்ளைய காப்பாத்த போறேன். ஏய், என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேலை கிடைக்கும்? பெருசா படிப்பும் இல்ல, கூட்டி பெருக்கிற வேலை தான் கிடைக்கும். அதுவும் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதுல ஒன்னும் பெரிய வருமானம் கிடைக்காது. உன் நிலைமை எனக்கு புரியுது கௌரி. உன் பையனை பெரிய டாக்டர் கிட்ட காட்டி வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிற. இதுக்காக நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? அதுக்குண்டான செலவை நான் கொடுக்கறேன். இல்ல இல்ல வேணாண்டி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம எத்தனை நாளைக்குதான் நீயும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுவ சொல்லு? இதுக்கு ஒரு நிரந்தர தேர்வுனா நான் வேலைக்கு போறதுதான். சொல்றது கேளு கௌரி. ஆத்திரத்திலயும் அவசரத்திலயும் எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. இல்ல சந்திரா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுடி, முடியுமா முடியாதா? சரிடி, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல வழியை நான் சொல்றேன். என் கூட வா. எங்க? வா சொல்றேன். பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இது சாதாரண வைரல் ஃபீவர் தான். டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இல்ல சார், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். அபிராமி, ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டா ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு இப்ப ரெஸ்ட் தான் தேவை. இல்ல சார், அதுக்குள்ள போய் தான் ஆகணும். நோ 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 ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். குட் ரெஸ்ட். ஓகே சார் நோ ப்ளீஸ். நோ 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 நான் இப்ப டேப்லெட்ஸ் கொடுத்து அனுப்புறேன். ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். ஓகே பை. செல்வி, செல்வி, மேடம்க்கு போய் இந்த மாத்திரை. வாங்க மிஸ்டர் கல்யாணராமன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. இந்தாங்க உங்கள் அப்பா ஒரு 50,000 ரூபா. நல்ல சமயத்தில் உதவி பண்ணார். இல்லைனா என் மானமே போயிருக்கோம். ரொம்ப நன்றி சார். என்ன சார் நீங்க ஏன் அதுக்குள்ள திருப்பி கொடுக்குறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லையா சார்? எப்படி இருந்தாலும் நான் தானே திருப்பி கொடுத்துருக்கணும். பிடிங்க. பரவாயில்ல, சும்மா பிடிங்க. பரவாயில்ல சார். சொன்னா கேட்க மாட்டீங்க சார் நீங்க. நான் அபிராமியை பார்க்கணும். அப்படிங்களா? அவங்க மேல ரூம்ல தான் இருக்காங்க. உடம்பு சரியில்லை. நான் இப்பதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்தேன். வாங்க போலாம், வாங்க. அபிராமி வாங்க. உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவன் துணிமணிலாம் எடுத்து வச்சு கிளம்பு. நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் தான் சொன்னேனே, உங்க அம்மா சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு.
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பி வா. மிஸ்டர் கல்யாண்ராமன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஹலோ, அவன் ஏன் பொண்டாட்டிங்க? அவளை எப்படி பார்த்தோன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கிளம்பு அபிராமி. இல்லைங்க, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, என் வீட்டுக்கு நீ வர வேணாம். உன் வீட்டுக்கு போயிரு. கிளம்பு. அங்க என்னால இப்போதைக்கு போக முடியாது. எப்ப போகணுமோ அப்ப போறேன். ஏய், என்னடி நீ கட்டின புடிச்ச எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க? பிடிவாதமா பேசிட்டு இருக்க. சரி, நீ என் வீட்டுக்கு வர வேணாம், உங்க வீட்டுக்கும் போக வேணாம். உன்னை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வா வா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்பு. ஏன் சார் இவ்வளவு இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அவங்க குணமானதும் நானே ஃபோன் பண்றேன், நீங்களே வந்து கூட்டிட்டு போங்க. யோ, அது சொல்றதுக்கு நீ யாரியா? அவளுக்கு நான் புடிச்சா நீ புடிச்சா? ஏய், நார்மலா மாமா, ஏய், யாரா நீ? யாரா நீ? யார் வீட்ல வந்து என் மாப்பிள்ளை மேல கை வைக்கிற? மாமா, மாமா. ஏய், இந்த வீட்டுக்குள்ளே வர தகுதி இல்லாத நீ எல்லாம் என் மாப்பிள்ளை மேல கை வைக்கிறியா? போடா முதல்ல இந்த வேணாம் மாமா. வீட்டுக்கு. ஏய், அது யாரா நீ சொல்றதுக்கு? தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஏய், அபிராமி, ஏம்மா இவன்ட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கற? ஏய், போடா வழியா. மாமா, போறேன்யா, போறேன். ஏண்டி கட்டின புருஷனே ஆள் வச்சு அடிக்கிறியா நீ? ப்ளீஸ் மாமா. உனக்காக நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எல்லாரும் உன்னை பத்தி சந்தேகப்பட்டு பேசும்போது என் பொண்டாட்டி உத்தமின்னு உனக்காக பேசு. ஏ, என் கூட வேலை செய்யறவங்க கூட உன் பொண்டாட்டி விட்டு கொடுத்து வாழ்றியான்னு கேவலமா பேசலாம். அவனை அடிச்சு போட்டு ஸ்டேஷன்ல இருந்துட்டு வரேன்டி. அப்படிப்பட்ட என்ன நீ ஆள் வச்சு அடிக்கிறியா? சீ, இனிமே உன் மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன்டி. இதுக்கெல்லாம் நீ கூடிய சீக்கிரம் அனுபவிப்படி. அனுபவிப்ப. டேய், அபிராமி, பாத்தீங்களா, அவரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அபிராமி, நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாரி அபிராமி, உன் வீட்டுக்காரன்னு தெரியாம என் மாப்பிள்ளை மேல கை வச்ச உடனே உணர்ச்சி வசப்பட்டு நானும் கை வச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? சொல்லுங்கண்ணா. நீ சொன்ன மாதிரியே உன் மச்சானை அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். இனிமே அவன் அபிராமி கூட சேர மாட்டான்ல? கண்டிப்பா இனிமேட்டு என் மச்சான் மானங்கட்டவனா இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் வைக்கிறேன். ஆ. என் வீட்டுக்காருக்கு சீக்கிரமா குணமாகணும். அவருக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். நான் உன்னதான்ப்பா மலை போல நம்பி இருக்கேன். அத்தை, 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 ஒரு நிமிஷம். என்னாச்சு அத்தை? ஏன் கண் கலங்குறீங்க? அத்தை, எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? இன்னும் உயிரோட தாண்டி இருக்கோம். நீயும் உன் புருஷனும் நாங்க சாகணும் தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அந்த மாதிரி நினைப்போமா?
நினைக்கிறது என்னடி அதான் சைக்கிளை செஞ்சிட்டீங்களே. ஏண்டி உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நாங்க என்னடி துரோகம் பண்ணா? எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமாடி? என் புருஷனோட வீம்பு தெரிஞ்சு என் புள்ள ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க தகுதிக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது ஒன்ன மருமகளாக்குறதுக்கு என் புருஷனை மீறி நான் உன் பக்கம் நின்னுண்டி. அத கூட புரிஞ்சுக்காம எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? தவமா தவம் இருந்து பெத்த என் ஒரே புள்ளைய அநியாயமா எங்ககிட்ட பிரிச்சிட்டீங்களடி. நமக்கு பிறந்த ஒரே புள்ள செத்துட்டான் நினைச்சுக்கன்னு அவ்வளவு வீராப்போம் வீம்புமா இருந்தாரடி என் புருஷன். ஆனா இன்னைக்கு புள்ள பாசத்தை அத வெளியில காட்டிக்க முடியாம, வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறது. கம்பீரமா இருந்த என் புருஷன் எனக்கு கூணி குறுக்கி போயிருக்காரு. எங்களோட வேதனை எல்லாம் உனக்கு இப்ப தெரியாதுடி. நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்து அது உன்னை விட்டு ஓடி போனா அப்ப தெரியும்டி எங்களோட வேதனையும் வலியும் என்னன்னு. அடியே, இந்த நெருப்பு சாட்சியா சொல்றேன்டி, பெத்தவங்க கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்ச பாவம் உன்னையும் உங்க அம்மாவையும் சும்மா விடாது. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடி, நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன் புருஷனை பெத்தவ சொல்றேன்டி, என் பிள்ளைய பிரிஞ்சு நானும் என் புருஷனும் எந்த அளவுக்கு வேதனைப்படுறோமோ அதை விட 100 மடங்கு அவமானமும் வேதனையும் நீயும் உன் வீட்டுல இருக்கவங்களும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. அத்தை, மச்சான், என்ன மச்சான் நீங்க? உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல எந்திரிச்சு என் கூட வீட்டுக்கு வாங்க. இல்ல மாப்பிள. வாங்க மச்சான். வேணாம் மாப்பிள. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வர்றது? எங்க அம்மா தான் கண்டிஷன் போட்டாங்களே, என்னாலதான் அதை செய்ய முடியலையே. என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க போய் அபிராமியை கூப்பிட்டீங்களா இல்லையா? அபிராமி என்ன சொன்னாங்க? அவ என்ன மனுஷன் மாப்பிள நான் சொல்றதை கேட்கறதுக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்பி வா. நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். நான் புடிச்சனா நீ புடிச்சனா? தொட்டு தாலி கட்டின புருஷனா என்ன மத்தவங்களை விட்டு அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குற அந்த அபிராமி. என்ன மச்சான் சொல்றீங்க? உங்க மேல கை வச்சிட்டாங்களா? இதை நான் சும்மா விட போறதில்ல மச்சான். இப்ப போய் 2ல 1 மாப்ள, நீங்க போய் கேட்டா மட்டும் என்ன நடக்க போகுது? வீடு புகுந்து தகராறு பண்ணாருன்னு உங்க மேலேயும் கேஸ போட்டு உள்ள தள்ளுவாங்க. கட்டின பொண்டாட்டியே எதுவும் பேசாம வேடிக்கை தானே பார்த்தா, அப்புறம் எப்படி மாப்பிள்ள அடுத்தவன் மதிப்பான்? அதனால இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க மாப்பிள்ள. சரி மச்சான், நீங்க சொல்றதுக்காக நான் என் கோவத்தை அடக்கிக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மாப்பிள்ள, நான் வரல. அம்மா சொன்ன ஒரு விஷயத்தையாவது என்னால செய்ய முடிஞ்சதா? பொண்டாட்டியை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு கையால் ஆவாதவன்னு என்னை பார்த்து அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? சரி மச்சான், அதுக்காக வீட்டுக்கே வராமல இருக்க போறீங்க?
அத்தைய பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஏதோ கோவம் வந்தா இப்படி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாங்க, மறந்துடுவாங்க. நீங்க வாங்க மச்சான், நான் அத்தைகிட்ட பேசுறேன். வீட்டுக்கு போலாம் மச்சான். இல்ல மாப்பிள்ள, மேலும் மேலும் அவமானப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க கிளம்புங்க. மச்சான், நான் போறது இருக்கட்டும் மச்சான். நீங்க என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? தெரியல மாப்பிள்ள, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். சரி மச்சான், இதுக்கு மேல நான் எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலும் நீங்க வரப்போறது இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்துல தனிமை தான் நமக்கு முதல் எதிரின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு தான் வர வேணாம். தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு நாள் தங்கிட்டு காலையில வாங்க. அதுக்குள்ள நான் அத்தை கிட்ட ஏதாவது பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக இதை செய்யுங்க மச்சான் ப்ளீஸ்.